சூப்பராக இருந்தது. இதில் போனது வேற ஹவுஸ் சூப்பராக இருந்தது. இங்கே தானே வாஷ் டப் வாஷ் இதுதான் லாண்ட்ரி வலது சைடு. இங்கே தான் வரணுமா? இங்கே தான் வரணும் இப்போ. நீங்க வர போற ஓ போன்ட்டு நீ போடு. சரி, நாங்க இருக்கோம், நீங்க போயிட்டு வந்துருங்க. உங்களை யார் கூப்பிட்டா? ஏன் வாங்க எல்லாரும் வாங்க. சும்மா பார்க்கணும் கார்ல வரணும். எங்களோட கிளாத் எல்லாம் நல்லா மடிக்கணும். மடிக்கல இல்லை இல்லை எங்களோட கிளாத் எல்லாம் இல்லை இப்போ இதில் போட்டிருக்கோம். நைட்டி போட்டுருக்கேன். சரி, நைட்டி போட்டு மேலே வந்து நைட்டி போட்டுட்டு நைட்டி போட்டு மேலே அந்த இது போட்டுட்டு பேண்ட் போட்டுட்டு அந்த ஸ்வெட்டர் போட்டுருந்தேன். பெரிய லாங் ஸ்வெட்டர். நீ ஒரு ஜாக்கெட்டை போட்டுருமா? சரி, கீழே என்ன உள்ள என்ன இருக்குன்னு ஒன்றும் தெரியாது. பேண்ட் போட்டுருந்தேன். இவ்வளோ அங்கே ஆட்லேருந்து இவ்வளோ தானே வரணும் பார்த்தியா? இங்கே தானம்மா அதோ ரோடை கிராஸ் பண்ணி அந்த ரவுண்டா நாள் திரும்பினா நம்ம ஆகும். அந்த இடத்துல கார் திரும்புது இல்லை, அங்கதான் அங்கதான் நம்ம ஆகும். இப்போ நடந்து வர தூரம் தான். நடந்து தூரம் தான். லக்கேஜ் தூக்கி வர முடியாததுனால கார்ல வரும். இங்கே காரில் நிறுத்தி வச்சுக்காலே என்னத்துக்கு? அதுதான் பார்க்கிங். கார் பார்க்கிங். அதில் தான் நீங்கள் நிறுத்திக்க. பின்னாடி நிறுத்திப்போம். கடைகள் வாசல்ல பார்க் பண்ண முடியாது காரை. ஸோ இங்கே பார்க் பண்ணிட்டு கடைகளுக்கெல்லாம் போவோம். ஓ அதுக்கா எவ்வளோ அழகாக கொடுத்துருக்கா ஒரு பார்க்கிங் ஏரியா. இதுக்கு நம்ம ஊரில் நிறுத்த வச்சுட்டு உடனே பின்னாடி பைசா கேட்க வந்துடுவேன். அதே தான். ஆமாம், சீட்டை கொடுத்துருவோம். ஆமாம். சீட்டு சரக்கு சரக்கு இதே ஓரளவுக்கு இருந்தால் பரவாயில்ல மண்ணி. இந்த திருண்டு இடத்துல திருநாவுக்கு கொடுக்குறாதான் கொடுமை. 200 கார் நிற்கிறது. ஏதோ 10 கார் நிற்கிறது. 10 கார் நின்னா பரவாயில்ல. 200 கார் நின்னானா 200 கார் தான் வந்தாங்க. ரேஞ்ச் ரோவர். நீ ஆட்லேருந்தே நடந்து வந்துடுவியா ஸ்டேஷனுக்கு? நானே போயிருக்கேன். என்ன எவ்வளோ சிட்டிக்கெல்லாம் போயிருக்கேன். இன்டர்வியூ அட்டன் பண்ணுறதுக்கு வந்திருக்கேன். முதல்ல ஒரு 2 தடவை பயமாக இருந்தது. பஸ்ஸு தான் தெரியல எனக்கு. பஸ் வந்து இந்த ஊரில் போயிட்டே இருக்கும். எல்லா ஸ்டாப்லையும் நிற்காது. நம்ம அடுத்த ஸ்டாப்பில் இறங்க போகிறோம்னா அந்த பட்டனை அமுக்கணும். அப்போ தான் அது அப்படியா? என்ன நம்ம ஸ்டாப்ல நிக்காம போறான்னு முதல் தடவை புரியல எனக்கு. அப்புறம் இவர் சொன்னாரு ரொம்ப கிட்டக்கனாடி வாக்கபிள் தான். அது வாக்கபிள் தான். நல்லபடியா இன்னைக்கு